மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் தண்டனையினுடைய விவரங்கள் ஏற்கனவே தண்டனை கொடுப்பதாக அறிவித்திருந்தாலும் விவரங்கள் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையும் அபராதமும். ஒன்று, இந்த வழக்கை விரைவாக விசாரித்து முடித்திருக்கின்ற நீதித்துறை, விசாரணையை நடத்திய காவல்துறை இவர்களுக்கெல்லாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை யார் அந்த சார், இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியை அரசு தப்ப விட்டிருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் வழக்கினுடைய ஆரம்பம் முதலாக யாரோ ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற சந்தேகம் மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எழுந்து கொண்டேதான் இருந்தது. ஒருவேளை அதை மறைப்பதற்காகவே, மக்களுக்கு அதை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கை விரைந்து முடிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது. இந்த வழக்கை போலவே வேகமாக மகளிருக்கு எதிராக இருக்கின்ற கொடுமைகள், பாலியல் பலாத்கார வழக்குகள், இந்த வழக்குகளை எல்லாம் இதே வேகத்தோடு தமிழகத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழக்கு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மற்ற சாதாரணமான இருக்கக்கூடிய வழக்குகள் ஏன் இவ்வளவு விரைவாக முடிப்பதில்லை? அதனால் அத்தனை வழக்குகளையும் விரைவாக முடிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சாதனையாக இருக்க முடியுமே தவிர ஒரு வழக்கில் விரைந்து நீதி வழங்கியது சாதனை அல்ல. இரண்டாவது, இந்த வழக்கில் அந்த உண்மை குற்றவாளி யார் என்கின்ற கேள்விக்கு தமிழக அரசு தெளிவான பதில் அளிக்கவில்லை என நாங்கள் நினைக்கிறோம். முழுமையான ஒரு இதனுடைய பின்னணி, இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றிய விசாரணை தேவை. வழக்கு முடிக்கப்பட்டு நீதி வழங்கி இருந்தாலும் கூட மக்கள் முன்பாக இருக்கின்ற இந்த சந்தேகங்களை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி, எத்தனை ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றவரு ஏன் எப்ப பார்த்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு? திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்க கட்சி பலமா இருக்குது, தமிழ்நாடு அவங்களுக்கு ஆதரவா இருக்குது. ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லா மீட்டிங்லையும் பிஜேபி அதிமுக கூட்டணி, தமிழ்நாடு அவங்க அடிமையா போயிட்டாங்க, இல்ல ஷா வந்துட்டாரு, ஏங்க கவலைப்படுறீங்க? திரு ஷா அவர்களை பற்றி கவலையே படவில்லை என்றால் ஏன் அவர்களை பற்றி பேசுகிறார் தமிழக முதல்வர்? அதனால் கூட்டணி அமைந்ததிலிருந்து அவர்களுடைய பதற்றம் வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்று கேட்டால் திமுக அரசின் மீது மக்களுக்கு எழுந்திருக்கின்ற கோபம் அந்த அளவிற்கு இருக்கிறது.